ஒரு காலத்துல பல்லூர் ஒரு சாதாரண கிராமம் தான். அதுல பெரிய ஆலயம், பெருமாள் கோயில் இருந்தாலும் பழைய கிணற்றுக்கு அருகில ஒரு இடம் மட்டும் ஏதோ ஒரு விசித்திரமான காற்று வீசும். அந்த இடத்துல தினமும் ஒருத்தர் சாமி ஆடுற மாதிரி அங்க நடந்து வர ஆரம்பிச்சார். ஆனா ஒரு மூதாட்டி மட்டும் தினமும் அந்த இடத்துக்கு வந்து மண்ணை தொட்டு நீ வருவ, ஒரு நாள் நிச்சயமா நீ வருவன்னு நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இரவு ஊர்ல ஒரு பெண் திடீர்னு ஒழுங்கா பேச முடியாம பிசாசு பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சா. அந்த குடும்பம் பக்கத்துல இருந்த பூசாரியிடம் அழைத்து போனாங்க. அந்த பூசாரி சொன்னதுதான் யாராலும் மறக்க முடியாதது. அந்த இடத்துல கயிறு கட்டி வச்சிருக்கு, மண்ணுக்குள் ஒரு சக்தி தூங்கிக்கிட்டு இருக்கு, அவளை எழுப்பணும், இல்லாட்டி இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நேரிடக்கூடும்னு அவ சொன்னார். அந்த மூதாட்டிக்கு அந்த ராத்திரியே ஒரு கனவு வந்திருக்கு. முழு இருளுக்குள் பன்றி முகம், செம்மண் நிற உடம்பு, கண்ணிலே சிவந்த ஒளி. அந்த இடத்தில் நான் இருக்கிறேன், உன்னாலதான் நான் வெளிவரணும்னு வராகியம்மன் ஒரு உருவத்துல வந்தாங்களாம். எனக்கு இங்கே ஒரு ஆலயம் அமைத்து தர வேண்டும்னு வராகியம்மன் அருள்மொழி கொடுத்தாங்களாம். மறுநாள் காலை அந்த மூதாட்டி ஊர் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு மண்ணை தோண்டனும், அம்மன் கீழே இருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஊருக்குள்ள பல பேரு அந்த மூதாட்டியை பைத்தியம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு சிலர் பேர் தான் நம்பினாங்க. 3 பெண்கள் இருந்த ஒரு சின்ன குழு அந்த மூதாட்டிக்கு துணையா நின்று மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு பழைய பாம்பு உருவ ஒரு கருப்பு கல்லு தென்பட்டு இருக்கு. அந்த கல்லே அந்த ஊருக்கு திருப்பு முனையா ஆயிடுச்சு. அந்த நிலம் ஒரு தூய்மை தன்மையோட பாதுகாக்கப்பட்ட இடம் போல இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து அந்த கருப்பு கல்லை வைத்து வராகியம்மனா கும்பிட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அந்த இடத்துல சிறு சிறு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. மழை இல்லாத நாட்களில் அந்த பகுதி மட்டும் ஈரமா இருக்குமாம். ஒரு குழந்தை ரொம்ப நாட்களாக காய்ச்சலோட இருந்தப்ப அம்மனை கும்பிட சொல்லி அங்கேயே தூங்க விட்டப்ப அடுத்த நாள் அந்த குழந்தை ரொம்ப அமைதியா விழித்தது. இதெல்லாம் கடந்து மக்கள் மனசுல ஒரு உணர்வு வந்துச்சு. இது ஒரு சாதாரண இடம் இல்ல, அது வராகியம்மன் இருப்பிடம். மெல்ல மெல்ல அந்த இடத்துல மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சது. சிலர் நம்பிக்கைக்காக, சிலர் தீர்வு வேண்டி. இதுதான் பல்லூர் வராகியம்மன் உருவான ஆரம்ப கதை. இப்போ கூட பல்லூர் அம்மனை ஒரு முறை பார்த்து மனதார பிரார்த்திக்கிறவர்களுக்கு அம்மா அருள் தராம இருக்க மாட்டாங்க.